உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு பதில் தருவார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று. ஆம், நாம் ஒரு நாளை தொடங்கும் போது ஆண்டவரோடு உரையாடி விட்டு தொடங்கினால் அந்த நாளில் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும், பாதுகாப்பாய் வாழ முடியும், சமாதானத்தோடும் மன திருப்தியோடும் வாழ முடியும். நாம் இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஒரு வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையின்படியே இதோ இந்த நாளை தொடங்கும் போது உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். துவக்கம் முதல் நித்திரைக்கு செல்லும் வரை உம்முடைய கண்கள் எங்கள் மீது வைக்க போகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வாக்கின்படியே இதோ அதிகாலையிலே நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து சோர்வுகளை மாற்றி தடைகளை உடைத்து இதோ உம்மை கண்டடையும்படியாய் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்க செய்தீரே, அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்ற வார்த்தையின்படியே இந்த நாள் முழுவதும் எங்களை, எங்கள் உறவுகளை, எங்கள் நண்பர்களை, எங்கள் அயலார்களை சமாதானத்தோடு காக்க போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவேன் இந்த நாளிலே. ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே எந்த விதமான துக்கங்கள், தத்தளிப்புகள், போராட்டங்கள், அடிமைத்தனங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அகற்றி எங்களை இளைப்பாற பண்ண போகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்ற வாக்கின்படியே இந்த நாள் முழுவதும் நாங்கள் என்ன காரியம் செய்தாலும் உமக்கு பயந்து பொல்லாப்பை நோக்கி நாங்கள் செல்லாதபடி எங்களை ஞானத்தோடும் புத்தியோடும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. மரண ஆக்கினிகளை எங்கள் மேல் இருந்து அகற்றி எங்கள் சத்துருக்களை எங்களிடமிருந்து விலக்கி நீர் எங்கள் நடுவில் இருந்து நாங்கள் இதை தீங்கை காணாதபடி எங்களை பாதுகாக்க போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாள் முழுவதும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாங்கள் நடவாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நாங்கள் உட்காராமலும், பாவிகள் செல்கிற வழியிலே நாங்கள் செல்லாமலும் உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருந்து உம்முடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள புத்தியும் ஞானத்தையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தை பாழாக்கும் சங்காரத்துக்கும் இவை எல்லாவற்றுக்கும் விலக்கி நீர் எங்களை காக்க போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நாளிலே நாங்கள் எங்கு சென்றாலும் நாங்கள் போகிற வழியிலே எங்களை காக்கும்படியாக உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் பாதங்கள் கண்ணில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் எங்களை ஏந்தி கொண்டு போகிறார்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று இதோ நாங்கள் உம்மை நோக்கி விசுவாசத்தோடு காத்திருக்கிறோமே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எல்லா உபத்திரங்களில் இருந்து, துயரங்களிலும் கண்ணீரிலும் இருந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் காக்க போகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உதவி வரும் கண்மலையாகி உம்மை நோக்கி பார்க்க செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஐயா, நீர் அவாந்திர வழியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலமாகி எங்கள் வாழ்க்கையை நீரூற்றுகளாகவும் மாற்றி எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை மிகுதியாய் பெருக பண்ண போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் இளைவனாகி எங்களை எங்கள் சிறுமை நின்று தூக்கி எடுத்து உயர்ந்த அடித்தளத்திலே வைத்து எங்கள் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறவர் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே நீர் அதை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஐயா. எங்கள் சத்தத்தை இப்பொழுதே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீரே, எங்கள் அடித்தளமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் நீரையா. நாங்கள் எதை குறித்தோம் நாங்கள் கலங்க மாட்டோம், எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், ஏனென்றால் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர் நீர் தகப்பனே. அப்பா, நீர் எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை ரட்சிக்கிறவர், எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று இந்த நாளிலே நாங்கள் செய்ய போகிற காரியங்களிலே என்ன தடைகள் இருந்தாலும் நாங்கள் போகும் எல்லாவற்றையும் முறியடித்து நீர் ஜெயமாய் மாற்ற போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் அன்றாட வேலைகளை செய்வதற்கு எங்கள் பலவீனங்கள் ஒருபோதும் தடையா இராதபடி எங்கள் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை நீர் தொட்டு கழுகுகளை போல நாங்கள் செட்டுகளை விரித்து பறக்கும்படியாக, புள்ளி மான்களை போல துள்ளி குதிக்கும்படியாக ஒரு புது பலனை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாயின் தாறுமாறு
மாறுகளை எங்களை விட்டு அகற்றி, எங்கள் உதடுகளின் மாறுபாட்டை எங்களை விட்டு விலக்கி, பொல்லாத சிந்தனைகளை எழுப்பும் எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி, தீமைக்கு நோக்கி ஓடுகிற எங்கள் கால்களை தடுத்து, எங்கள் ஒவ்வொரு அவயவங்களையும் உமக்கு பிரியமானதாக பரிசுத்தப்படுத்தி காக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆம் பிரியமானவர்களே, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் விசுவாசத்தோடும் நாம் அவரை நோக்கி அன்னை தினமும் அதிகாலையிலே இப்படி ஜெபிக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.